ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம். இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம், இந்த பிரச்சனை, இந்த நன்மை, இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இதுதான் பிரம்மன் எழுதிய தலை விதி. இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம். சிம்மராசி, எல்லோரும் சொல்கிறாங்க சிம்மம்னா சிங்கம்ங்க, அடங்காதுங்க அப்படின்னு. கடகத்தை விட சிம்மம் ஒன்றும் அடங்காமல் போயிடாது. அப்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனே அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு நிர்வாக திறமை இவங்ககிட்ட இயற்கையாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதான் சிம்மத்தோட விஷயம். என்னென்னா, இவங்களுக்கு அக்கா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது அண்ணன் இருக்காங்கன்னா அண்ணன் தான் தம்பிக்கு வேலை சொல்லணும். ஆனால் இவங்க அண்ணனுக்கே வேலை சொல்லுவாங்க, அக்காவுக்கு வேலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு தலைவலி பிரச்சனை இருக்கும். ஒன்று தலைமை பிரச்சனை, அதை விட்டால் தலைவலி பிரச்சனை இருக்கும். இயற்கையாகவே அரசியல் ராசி இது. கடகமும் சிம்மமும் அரசியல் ராசி. இந்த சிம்மம் அரசியலில் தனித்துவமான ராசி. அரசியல், அரசாங்கம் அல்லது தலைமை பொறுப்பு, தனியாரில் இருந்தாலும் தலைமை பொறுப்புங்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அல்லது தந்தையின் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் தோற்றத்தை பார்த்து இட போட்டுறாதீங்க. சிம்மராசிக்காரங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. அதே மாதிரி கொஞ்சம் கார பிரியர்கள் அல்லது அசைவ பிரியர்கள். ஒன்று சைவமாக இருந்தால் காரமாக இருப்பாங்க, காரக்குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பணிவாங்க. அவங்க பணியறது உண்மையாக இருக்கும். ஆனால் இவங்களை மிரட்டினீங்கன்னா பணியவே மாட்டாங்க. அன்பால் மட்டுமே அடங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு உடையவங்க. பண நோக்கத்தில் கரெக்டாக இருப்பாங்க. சிம்மராசி சிம்ம லக்னமா டான்னு உங்களுக்கு இதுதான் அப்படின்னு பேசுனா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா போதும், அந்த வேலை அக்யூரேட்டாக நடக்கும். ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் சரியாக இல்லைன்னா அவங்க 100% சரியாக இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் ஆசிரியர், ஜோதிடர், வக்கீல், ரியல் எஸ்டேட்காரங்க, ஜவுளி தொழில் பண்ணவங்க, அரசியல்வாதிங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, இதெல்லாம் இயற்கையாகவே வரும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்க பிறந்த பின்பு குடும்பத்துக்கு வளர்ச்சி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடமாகவே சுக்கிரன் வர்றதுனால இவங்க மாமனார் அல்லது இளைய சகோதரமோ சகோதரியோ கொஞ்சம் வசதி உடையவங்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இவங்க வீட்டில் இவங்களுக்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அல்லது வீட்டில் டிரைவர், கண்டக்டர்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி கலைகளில் வெற்றி, இவங்கள மாதிரி கலையில் வெற்றி பெறுவதற்கு யாராலும் முடியாது. சிம்மராசியும் கடகராசியும் கலைத்துறைக்கு போச்சுன்னா ரொம்ப சூப்பராக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி தந்தையின் சொத்து இவங்களுக்கு கிடைக்கும். இருதய பயம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தொண்டை பிரச்சனை வரும், தைராய்டு பிரச்சனை அல்லது தொண்டை பிரச்சனை, கண் பெருசாகிறது, இதெல்லாம் இருக்கும். வயசாக நல்ல இளமையாக இருப்பாங்க. வயசான பின்னாடி சில பேர்த்துக்கு முடி அதிகமாக கொட்டி விக்கு வைக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. கல்வியில் ஒரு தடை வரும். +2லையோ அல்லது மேல் படிப்புலையோ ஒரு தடை ஏற்பட்டு தான் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தாய் தந்தைக்கு இடையே உறவு பிரச்சனையை தரும். எல்லாம் தந்தை முன் செல்வார்னு தெரியுது, தாய்க்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஏதாவது ஒரு கலை, பொதுவாகவே 5, 8 குருவாக இருக்கிறதுனால குழந்தை சார்ந்த ஒரு தொந்தரவு, ஒன்று ஆண் வாரிசு இல்லாமல் போகிறது, அப்படி இல்லைன்னா கலையிறது, இது இப்படி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பணப்பற்றாக்குறை, எப்படியாவது ஒரு பணப்பற்றாக்குறை வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும்.
குழந்தை வெளிநாடு போவதற்காக அதிகம் செலவு செய்பவர்கள், குழந்தையினுடைய கல்விக்காக அதிகம் செலவு செய்பவர்கள், குழந்தையோட ஆசைக்காக நிறைய பணத்தை இழக்கிறவங்க இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க தான். அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கை துணைவரோடையோ அல்லது இரண்டாவது குழந்தையோடையோ ஒரு சண்டைக்கு தான் சண்டை வரும், அப்புறம் சமாதானமாகும். சண்டைக்கு பின்பு தாம்பத்தியம்னா அது இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுடைய மனைவி ஒரு அதிர்ஷ்டமானவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய முன்னேற்றமானது கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் போகும். இவங்க ஒரு கருத்து இருப்பாங்க, அதாவது இவங்க ஒரு சாமி கும்பிடுவாங்க அல்லது அசைவம் சாப்பிட்றாங்க. சிம்மராசி சிம்ம லக்னம்னா வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் சைவமாக இருக்கிறதோ அல்லது ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறதோ இது இயற்கையாகவே வரும். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடமே குரு இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் கண்டங்கள் ரெண்டுமே வரும். மஞ்சக்காமால் நோயினாலேயோ அல்லது திடீர் பெரும் பணம் கிடைக்கிறதுனாலையோ வாய்ப்பு இருக்கும். ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு 5க்கும் 8க்கும் குரு இருக்கிறதுனால இந்த சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். 9ஆம் இடமே செவ்வாய் வீடாக இருக்கிறனால தந்தை ரொம்ப ஆதிக்கமுடையவராக இருப்பார். தந்தைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கும், தந்தை பரிசு வாங்குவார், தந்தை திறமையானவராக இருப்பார், படிக்கலினால் கூட ஒரு மேதையாக இருப்பார். ஆனால் சீக்கிரம் அடங்கி போக மாட்டார். இவர் அதிகாரம் பண்ணக்கூடிய தன்மை தந்தைக்கு இயற்கை. போலீஸ், இராணுவம் இதெல்லாம் கூட சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுடைய தந்தை அல்லது அரசியல்வாதி, அரசியலோடு இருக்கிறது இந்த மாதிரிலாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடமே சுக்கிரன் வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இயற்கையாகவே அரசியல் அல்லது பெண் நகைகள் சார்ந்தது, ஜோதிடம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, அதே சமயம் லாட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது நல்ல பெரிய அளவில் பசு பண்ணை, பால் பண்ணை, கார் வச்சு ஓட்டுறது, கால் டாக்ஸி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். அதே மாதிரி 11ஆம் இடமாகவே இவங்களுக்கு புதன் இருக்கிறதுனால இவங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தால் அவர் இளையவர் மாதிரி இருப்பார். உங்கள் மூத்த சகோதரன் இவருக்கு இளையவர் மாதிரி தெரிவார் தோற்றத்தில். அதே மாதிரி மூத்த சகோதரத்தை விட இவங்க ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். லாபம் கூட 2 வரும். அதே மாதிரி இவங்க மருமகனுக்கு 11ஆம் இடமே மிதுன வீடாக இருக்கிறதுனால 2 மருமகன் அமைகிறதுக்கு வாய்ப்பு. அதாவது குழந்தைங்கன்னா 2 குழந்தை இருக்கும், மருமகன் மருமகள் அப்படி வச்சுக்கோங்க. இந்த 11ஆம் இடம் இரட்டை வீடாக இருக்கிறதுனால மருமகன் இருப்பாங்க, இல்லைன்னா 2 மருமகன் இல்லை 2 மருமகள் அப்படி 2ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. சில பேர்த்துக்கு ட்வின்ஸ் குழந்தை கூட இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே மாதிரி நீர்க்கண்டங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க வீட்டில் சிம்மம், விருச்சிகம், கும்பம், ரிஷபம், தனுசு ஆகிய ராசி லக்கணங்கள் இயற்கையாகவே வருது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பழனி அற்புதமான ஸ்தலம். பழனி போக போக இவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இல்லைனாலும் இன்னும் அதிகமாக சொல்லணும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் போனால் இவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் கட்டாயம் ஏற்படும். அதே போல் இவங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகளை தர்றது இவங்க குருநாதர்கள், குருவினுடைய ஜீவ சமாதிகளை வழிபடுறது. அதாவது ராகவேந்திரர் இந்த மாதிரி குருவினுடைய ஜீவ சமாதிகள், பாபா, இமயமலைக்கு போகிறது, அண்ணாமலையார் வழிபடுறது இதெல்லாம் இவங்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை குமிச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் இவங்க எப்பவுமே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜோதிடம் பார்த்து இதை பண்ணி அனுக்கணும், அதை பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கரெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சாதாரணமாக தெரியும், ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் சாதாரணமாக நாம் இடம் போட்டு அவங்கக்கிட்ட நம்ம போய் சொல்லும்போது அவங்க அது மாதிரி 10 மடங்கு விஷயங்களை நமக்கே சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இயற்கையாகவே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான வாய்ப்புகளை ஒரு சாதாரணமான விஷயத்தில் பெறலாம். அது என்ன அப்படின்னா இரத்த தானத்தின் மூலிமா மிக பெரும் வெற்றிகளை தருவது இந்த சிம்மராசி சிம்ம லக்னம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் லைஃப்பில் இரத்த தானம் கொடுங்க, உங்கள் லைஃப் எங்கேயோ போவதை, எவ்வளவோ நன்மை அடைவதை நீங்கள் பார்க்க முடியும். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு
அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெள்ளத் தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்னமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவைகள்லாம் பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க. அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும், ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். 100 இல்லை, கிட்டத்தட்ட 200 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும், உங்களுக்கு என்ன வகுப்பு, ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். பலன் பார்க்கறது, அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள், இப்படி எல்லா பலிக்கும் பரிகாரங்கள், பிரசன்னம், இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான 9842737800 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன். என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க. 98422737 எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தர்றோம். நிறைய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்.